Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் அதோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் அண்ட் டைனிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. பட் என்னென்னா ஏசி வந்து வர்ற இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் டைனிங்க்கும் சோஃபா போடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக வந்து டிவைட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லேமினேட்ஸ் வந்து ஃபுல்லாக அவுட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து லிவிங் ரூமில் வந்து டிவைடர். இந்த டிவைடர் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது வந்து எந்த பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து மெயின் டோர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ரூம், லிவிங் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து டிவைடர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் லிவிங் ரூம் தான் இது. பட் என்னென்னா டிவைடர் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம். நான் இந்த இடத்துல இருந்து காமிக்கிறேன். ஏன்னா டிவைடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம் பெருசாக இருந்தாலும் டிவைடர் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கும். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து வைக்காமல் நம்ம இந்த சைடு வந்து மாற்றிருக்கோம். இந்த சைடு வந்து மாற்றினாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சோஃபா வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக வரும், எத்தனை சீட்ரு வரும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டிவைடர் வந்து இங்கே எதுக்காக ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா, மேலே வந்து இன்டோர் ஏசி யூனிட் இருக்குது. இந்த ஏசி யூனிட்ன்றது வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் என்ன பில்டர் சைட்லேருந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ரேண்டம் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏசி வந்து இன்டோர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து வச்சுட்டு தான் அந்த இடத்துல வந்து பிளேஸ் வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிட்டு தான் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த டிவைடர் ஃபிக்ஸ் பண்ணி தான் மேலே இருக்கிற ஃபால் சீலிங் வந்து டிவைட் பண்ணுறது. இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எதுவுமே பிளானிங் இல்லாமல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவைடர் வந்து தள்ளி வச்சுக்கோங்களேன். நான் சீலிங்லேருந்து காமிக்கிறேன். அந்த சீலிங்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சைட்லேருந்து தள்ளி வந்துடும், ஒரு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு முன்ன பின்ன ஆகிடும். அதனால் இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற இன்டோர் யூனிட், அதுக்கப்புறம் வந்து டிவைடர், அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் எப்படி இருந்தாலும் ஒர்க்குன்றது வந்து பண்ணலாம். பட் ஏன்னா ஒரு ஒர்க்குன்றது வந்து இப்படி தான் பண்ணோம் அப்படின்னா அது அப்படி தான் வந்து பண்ண முடியும். இந்த டிவைடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டவுன் சீலிங் ஒன்று கொடுத்துருப்போம். ஒரு டூ லேயர்ஸ் கிடையாது, சிங்கிள் லேயர் தான் அது. மேலே இருக்கிற சீலிங் வந்து ரூஃப் சீலிங் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சென்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 இன்ச்சஸ் ஒரு அடி வரைக்கும் கூட டிவைடர்ன்றது வந்து போட்டுக்கலாம். நான் இந்த வியூவில் வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் இருக்கிற 2 பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற ஸ்பாட் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இது வந்து எந்த சப்போர்ட்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டினியூட்டி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேபினெட். இது வந்து செப்பரேட் கேபினெட்ஸ் தான். இது இங்கே வந்து அசம்பிள் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபினிஷிங்ன்றது வந்து தெரியுது. பட் என்னென்னா இது வந்து ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து தனி ஒரு யூனிட். பட் என்னென்னா நாங்கள் வந்து பண்ணும்போது வந்து செப்பரேட் கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து லேமினேட்ஸ்ன்றது வந்து ஒட்டுறது. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா வந்துடும். ஏன்னா இது வந்து டிசைன் பண்ணும்போது கூட அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சோஃபா வந்து அதோட ஹெட் போர்டு, அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து கவர் ஆகிடும். அதனால வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிளாங்காக வந்து கொடுத்துருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேஸ் இருக்குது இல்லையா. ஏன்னா சோஃபா வந்து இது வரைக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து க்ளோஸ் பண்ணாமல்
இந்த சைடில் வந்து கீழேருந்து தெரிகிற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் டைப் இந்த ஸ்டோன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் மேட். இது மேட்டுன்றதெல்லாம் வந்து தாண்டி மேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் டைப்பில் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருக்கும். லைட்டாக வந்து கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இருக்கும். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டன் தீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். ப்ரௌன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். அந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனாக தான் வந்து தெரியும். அது இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நியூட்ரல் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீசஸோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இதில் இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். லைட் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்கும். இந்த ஃப்ரேம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் இருக்கும். இதோட வெளிச்சம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிபி பாக்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு ஸ்விட்சஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. டேரெக்ட் அப்படின்னா பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். டிபிலேருந்து தான் பாக்ஸை வரும். அந்த பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எல்இடி இந்த மாதிரி ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கரண்ட் பில்ன்றது வந்து அதிகமாக போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மால் லைட்ன்றது வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்போம். இது வந்து அக்ரலிக் ஃப்ரேம். இது நான் லைட் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து அக்ரலிக் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அக்ரலிக் 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸோட ஃபிட்டிங் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணது. வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இதோட அப்படியே வந்து கன்சீல்டு வந்து பண்ணலை. ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்றதுக்காக உள்ளே வந்து ஒரு ஸ்மால் லைட்ன்றது வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து டிசைன்ன்றது வந்து இருக்கும். ஃபுல்லாகவே இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து உள்ளே இருக்கும். இந்த பீடிங்ன்றது வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் வந்து தனியாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு பீடிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டு தான் அந்த உள்ளே இருக்கிற ப்ரொஃபைல் லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியுது. நான் டைனிங் ஏரியாவில் இருக்கிற லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கும். இதில் வந்து டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற லைட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஒரு ஸ்மால் லைட்ஸ்ன்றது வந்து இருக்கும். இதில் இருக்கிற அப்படியே வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளெயின்ன்றது வந்து இருக்கும். இதில் இருக்கும்போது இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பிளெயின் இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் வந்து இருக்கும்போது இங்கேயும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்ன்றது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மாட்டிக்கலாம். இதில் இருக்கிற வுட்டுன்றது வந்து டபுள் லேயர் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்க்ரூ மாட்டினீங்கன்னா அது வெளியே வந்து வராது. கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. 2 சைடு வந்து பிளான் பண்ணோம். பட் என்னென்னா லிவிங் ரூம் சைட்லேருந்து தான் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணோம். பேக்ரவுண்டு வந்து எனக்கு பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இந்த சைடில் இருக்கிற பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.